ஏதாவது புரியலனா கூட நீங்க வந்து கேளுங்க. இது வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பரவாயில்ல. இனிமேட்டு இருக்கிறது வந்து நல்லா கிளியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 படம் இம்பார்ட்டன்ட். அதே போல இப்ப வர படங்கள்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹீப்ரூஸ் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த அஸ்திபாரத்தை தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அஸ்திபாரத்தின் காரியங்கள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, செத்த கிரையிலிருந்து மனம் திரும்புன்னு சொல்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? எதுல இருந்து மனம் திரும்பணும், எப்படி மனம் திரும்பணும் சொல்ற அந்த காரியங்கள் தான். இயேசு கிறிஸ்து எப்படி வந்து மீட்கும் பொருளானாரு, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் பூமிக்கு, நம்மள எதுல இருந்து விடுதலை பண்ண வந்தாரு, மரணத்திலிருந்து விடுதலை பண்ணாரு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்த்தோம். தேவன் ராஜ்யம் ஒண்ணு வருது. அப்ப எல்லாமே சரி செய்யப்படுது. ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சரி செய்ய போறாரு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இயேசு தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஃபெய்த் இன் காட் சொல்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்த கிறிஸ்துவ பத்தின மூல உபதேசங்கள் பத்தின அந்த டாபிக்ல மொத்தம் 6 காரியங்கள் சொல்றாங்க. செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் கிளென்சிங் ரைட்ஸ், ஸ்தானங்கள்னு ஞானஸ்தானத்தை பத்தின உபதேசம் சொல்லி பார்க்கிறோம். லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை வைக்குதல், பரிசுத்தாவின் வரங்கள் பத்தி பார்க்கிறோம். மருத்துவன் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாயத்தை சொல்ற இந்த டாபிக்ஸ் தான். இதுல நம்ம வந்து ஸ்லைட்டா ஞானஸ்தானத்தின் உபதேசங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதே போல மருத்துவன் உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்திருப்போம். ஆனா வரப்போற கிளாஸ்லயே வந்து அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது தேவன் பேர் வைக்கும் விசுவாசம் சொல்ற இந்த அஸ்தி பரப்புதல். ஓகேவா? அப்போ நம்ம வந்து வேதாகமத்துக்கு கடவுள் யார் சொல்ற டாபிக்கோட நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள்ல வந்து நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஓகே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சித்தா சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகேவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், உண்டாக்குனார் சொல்லி பார்க்கிறோம். கிரியேட்டட் சொல்லி பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்ட காட் சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எலோஹிம். இது எப்ரேய வார்த்தை. எப்ரேய வார்த்தையில எலோஹிம் என்னது காட்னு அர்த்தம். ஓகேவா? எல் ஓஹிம் சொல்லி பார்க்கிறோம், காட் சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதே மாதிரி புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வசனம் எடுக்கலாம். இங்கே நம்ம வந்து காட் சொல்லி சர்ச் பண்ணோம்னா புதிய ஏற்பாடு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இங்க காட் வருது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 3:16 எடுக்கிறோம். ஓகேவா? மத்தேயு 3:16 3:16 எடுத்துக்கிட்டு அதுக்கான கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாடு கிரேக்க வார்த்தையில எழுதப்பட்டது. அந்த காடுக்கான வார்த்தை என்ன சொல்லி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, தியோஸ். எப்படி எப்ரேய வார்த்தை காட், காட் காட் சொல்ற வார்த்தைக்கு வந்து எப்ரேயத்துல வந்து எலோஹிம் சொல்லப்பட்டிருக்கோ, அதே போல புதிய ஏற்பாடுல தியோஸ் சொல்ற வார்த்தை தான் காடுக்கு யூஸ் பண்ணப்பட்டது. கடவுள் சொல்லி தமிழ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? அதே இது வேற ஒரு ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஈசா, ஈசா சொல்றது காடுன்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? சோ இப்ப தியோஸ் சொல்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுது. அதனாலதான் வந்து தியோலஜியன்ஸ் சொல்லினா என்னது, கடவுளை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அஸ்ட்ராலஜியன் சொல்லி பாத்தீங்கன்னா வானசாஸ்திரங்களை பத்தி படிக்கிறவங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதே போல வந்து ஜுவாலஜியன் சொல்லும்போது இந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி, ஓகே பயாலஜிக்கல் கிடையாது, ஜுவாலஜிக்கல் சொல்லும்போது அனிமல்ஸ் பத்தி படிக்கிறவங்க, பயாலஜிக்கல் சொல்லும்போது பயோகெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வரும்போதுன்னா பயாலஜிக்கல், ஓகே இந்த பிளான்ஸ் அந்த லைஃப் பத்தி படிக்கிறது சொல்லுவது. அந்த மாதிரிதான் தியோலஜின்னு சொல்லும்போது தியோலஜி சொல்லும்போது கடவுளை பத்தி படிக்கிறவங்க சொல்லி பார்க்கணும். அதனால தியோஸ் சொல்ற இந்த கிரேக்க வார்த்தையில இருந்து வந்துட்டு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கடவுள் சொல்லும்போது நம்ம மனுஷர்கள் வந்து கடவுளா இருக்க முடியுமா? மனிதர்கள் கடவுளாக இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த, ரொம்ப நாள் விருப்பமாய் வாஞ்சித்திருந்த அந்த டாபிக் தான் இது. யாருன்னா சிங்கராஜ். சோ நம்ம கடவுளா இருக்க முடியுமா? சாமுவேல், நீங்க என்ன சொல்றீங்க?
முடியாது. முடியாது. சிங்கராஜ் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே சொல்றீங்க நம்மளும் கடவுள் மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ் தானே சொன்னீங்க. நம்மளும் ஒரு கிரியேட்டர்ஸ். சரி, அதை வசனம் மூலமே பார்த்துடலாம். ஓகே, எங்க படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? என்னன்னா, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று ஐ ஹவ் செட் யூ ஆர் காட்ஸ் எழுதியிருக்கவில்லையா? இட் இஸ் நாட் ரிட்டன் இன் யுவர் லா. உங்கள் பிரமாணங்கள்ல எழுதலையா தேவர்களா இருக்கிறீங்க சொல்லிட்டு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? அப்படியே 35 படிங்க. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்கிறதே. அவர் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வேத வசனத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்கள என்னவா இருக்காங்களா? தேவர்களா இருக்காங்களா? கரெக்டுன்னா? இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் தேவ வசனத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்னவா இருக்காங்களா? தேவர்களா இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் தேவ தூசணம் சொல்லி ஏன் சொல்றீங்க சொல்லி கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு 33 படிங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினாலே உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். நீ மனுஷனா இருந்துட்டு உன்னை தேவன் சொல்லி சொல்றாங்க, அதனாலதான் உன்னை கடலில் எறிகிற சொல்லிட்டு யூதர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சங்கீதம் 82:6 சொல்லப்பட்ட வசனங்களை வந்து கோட்கொண்டார். ஓகேவா? உங்க வேதத்துலதான் எழுதவில்லையா, சங்கீதத்துல எழுதவில்லையா, இந்த மாதிரி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களாம் தேவர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்கீதம் கூட போய் பார்க்கலாம். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமான தேவர்களுடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்களாம் யாரா? தேவர்கள். அவங்கெல்லாம் தேவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாருமே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தேவரோட பிள்ளைகளா இல்லையா? நம்ம தேவரோட பிள்ளைகள். ஏன்னா டைரக்டாவே தேவன் வந்து சொல்றாரு, பார்க்கலாம். ரோமன்ஸ்ல வந்து 8ஆம் அதிகாரம் படிங்க 14ல இருந்து. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்படி இருக்க திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஓகேவா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்குமா? ஓகேவா? அதனால 16ஆம் வசனம் படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாத்தீங்களா? நம்ம ஆவியே நம்மளுக்கு வந்து தேவனுடைய பரிசுத்தாவே நம்மளுக்கு என்ன பண்ணுதான்? சாட்சி கொடுக்குதான். நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்னதான்? காட்ஸ், தேவர்கள் சொல்லி பாக்குறோம். இப்போ சாமுவேல், நீங்க தேவனுடைய பிள்ளையா? ஓகே, அப்ப நீங்க தேவனா கடவுளா? குட்டி கடவுள். எஸ், கரெக்ட். குட்டி கடவுள் தான். அதனாலதான் சின்ன ஜி போட்டுருக்கு, பெரிய ஜி போடாம சின்ன ஜி போட்டுருக்கு. காட்ஸ் அது வரலாம் எஸ் போட்டுருக்கு, ப்ளூரல் இருக்கு. ஏன்னா அநேக கடவுள், குட்டி கடவுள் இருக்காங்களா. இப்போ சாமுவேல் குட்டி கடவுள், இப்போ யாரு சிங்கராஜ் குட்டி கடவுள், அப்புறம்
ஆஹ் நீங்க நான் ஒரு குட்டி கடவுள், அதே மாதிரி ஆனந்தி ஒரு குட்டி கடவுள், அந்த மாதிரி நிறைய பேர். அதனாலதான் காட்ஸ் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, குட்டி கடவுள். சரி, நம்ம தேடல் எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்டிமேட் கடவுள் யாரு சொல்லி நம்ம தேடலாம். ஓகேவா, இவருக்கு நம்மளுக்கு மேல யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு மேல யாருமே இல்லையா சொல்லி நம்ம தேடல் போறோம். ஓகேவா, இப்போ நம்ம யாரு, ஒரு தியோஸ் சொல்லி பாக்குறோம், நம்ம ஒரு குட்டி கடவுள். ஓகேவா, காட்ஸ் சொல்லி பாக்குறோம். இப்போ நம்மளுக்கு மேல யாராவது இருக்காங்களா பாத்தீங்கன்னா, இருக்காங்களாம். நம்மளுக்கு மேல கடவுள்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏஞ்சல் சொல்லி சொல்றாங்க. அது கூட நம்ம வசனம் படிக்கலாம். வேணா படிங்க, எபிரேயர் 2:6-7. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஓகே, சகலத்தையும் அவர் பாத கீழ்ப்படுத்தினார் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா, ஆதாமே என்னவா இருந்தாரு, ஒரு கடவுளா இருந்தார், ரூலர் ஆஃப் த வேர்ல்டு, என்டையர் வேர்ல்டே வந்து என்ன பண்ணார், ரூலர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஆனா என்ன போட்டிருக்குன்னா, தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டார் சொல்லி பாக்குறோம். யாரு, ஆதம். அவங்களை காட்டிலும் கொஞ்சம் மகிமையில வந்து கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஏஞ்சல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க. ஆனா ஆதம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களை காட்டிலும் கம்மியா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம், மனுக்குள்ள சொல்லி பாக்குறோம். அது இருக்குமே இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை காட்டிலும் பெரியவங்க. ஓகே, நம்ம குட்டி கடவுள் நம்மளை காட்டிலும் வந்து பெரியவங்களா இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, அவ பார்க்கும்போது லிட்டில் லோவர் than the angels. அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காடா சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. இல்ல ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் அது படிக்கலாம். ஜெனிசிஸ் 6:2. தேவகுமாரர் மனுஷகுமாரர்களை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி போகிறோம். அப்ப தேவகுமாரர்கள் சொல்லும்போது இந்த ஏஞ்சல்ஸ் யாரு, சன்ஸ் ஆஃப் காட் சொல்லி போகிறோம். இவங்களை பத்தி தான் வந்து யோபுல கூட போட்டிருக்கு, வேணா படிக்கலாம். யோபுல ஜோபு 1ஆம் அதிகாரத்துல ஆறாம் வசனம். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஓகே, தேவ புத்திரர் சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த யார் குறித்து சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ். தேவ தூதர்களை சொல்றாங்க. தேவ தூதர்களை என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா தேவ புத்திரர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏஞ்சல்ஸும் பாத்தீங்கன்னா தேவ புத்திரர்கள், அவங்களும் பாத்தீங்கன்னா காட்ஸ், கடவுள்லாம் இருக்காங்க சொல்லி போகிறோம். ஓகேவா, யாரெல்லாம் தேவ புத்திரர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்ன இருக்காங்க, ஒரு கடவுள்களா காட்ஸ் இருக்காங்க சொல்லி போகிறோம். அதனாலதான் வானங்களில் அநேக தேவர்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே தேவன் உண்டு சொல்லி சொல்றாங்க. ஓகே, மகா பெரிய தேவன் சொல்லி போகிறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஹிந்து ரிலிஜியன், அந்த ஹிந்து ரிலிஜியத்துல ஏகப்பட்ட மதத்துல கடவுள்கள் இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது அவங்களாம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல காத்துக்குள்ளாத தூதர்கள், தேவ புத்திரர்கள் என்ன பண்ணாங்க, பூமியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வினோதமான ஜெயின்ஸ் ராட்சசர்கள்லாம் பிறக்கிறாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் 4ஆம் வசனத்துல ராட்சசர்கள் பேரு பெற்ற ஹீரோஸ்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, கும்பகர்ணன் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மித்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே வந்து அந்த காலத்துல நடந்திருக்கலாம். ஏன்னா பைபிள்லயே என்ன பண்றதுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால தேவ குமாரர்கள் என்ன பண்ணாங்களாம், பூமியில இருக்க மனுஷங்களோட கலந்து பண்ணதுனால, மேரேஜ் பண்ணதுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெஃபிலிம்ஸ், பயங்கர பெரிய ராட்சசர்கள். சோ அப்நார்மலான சைல்டா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா நான் இங்க தப்பு நடந்ததை பத்தி பேச வரல, நான் பாக்குறது என்னன்னா இவங்களும் தேவ தூதர்களும் பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரர்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இப்போ தேவனுடைய குமாரர்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகுறாங்க, அவங்களும் ஒரு கடவுளா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, பயங்கர மனுஷங்களை காட்டிலும் வந்து ஒரு வல்லமையுள்ள ஒரு கடவுளா, ஜீவராசிகள் கடவுள்கள் மாதிரி இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ மனுஷங்க ஒரு கடவுளா இருந்தாங்கன்னா, தேவனோட வார்த்தையை கேட்டு தேவனோட பிள்ளைகளா இருந்தாங்கனால கடவுளா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மேல வந்து யார் இருக்கா,
ஏன்னா தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, மனுஷனை காட்டிலும் சற்று பெரியவர்களா இருக்காங்க சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஓகே, யூ மேட் தேவன் சொல்லும்போது ஆதாம லிட்டில் லோவர் தன் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் காட்டிலும் சற்று சிறியவர்கள் தான். அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க. அப்போ நம்ம மனுஷங்களை காட்டிலும் கொஞ்சம் பெரியவங்களா யார் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவங்களும் ஒரு கடவுளா இருக்காங்களா. இப்போ ஏஞ்சல்ஸ் தான் வந்து அல்டிமேட் காடா, அவங்களை தவிர வேற யாரும் இல்லையா அவங்களுக்கு மேல சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு மேல யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்ப பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள், ஓகே, அவங்களே என்ன பண்றாங்களா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவரை தொழுது கொண்டாங்களாம். யாரை தொழுது கொள்வாங்க, அவங்களை காட்டிலும் பெரியவங்களை தான் தொழுது கொள்வாங்க. கரெக்டா, அவங்களை காட்டிலும் வல்லமையா இருக்கவங்கள, அவங்களை காட்டிலும் தேவன் கடவுளுக்குள்ள இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்வாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் போது அவரை தொழுது கொண்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்ப இயேசு கிறிஸ்து யாரு, சன் ஆஃப் காட். அதனால இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது நம்ம படிக்கலாம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிற சத்தம். ஆனா கேக்குதாண்ணா? கேக்குது. திடீர்னு ஏதோ இதாயிடுச்சு போல. எப்பவா எப்ப போச்சு? லாஸ்ட் இருந்தது பாத்தீங்கன்னா வானத்தில் நிறைய தேவர்கள் தான் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, பட் நமக்கு ஒரு தேவன் தான். அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து கீழே தேவ புத்திரர்களை பத்தி பேசுறீங்களா, அது அப்புறம் அவங்களுக்கு பிறக்க குழந்தை எப்படி இருக்கும் அது வரைக்கும் பார்த்தோம். ஓகே ஓகே. சோ ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை காட்டும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க. அவங்களும் சன்ஸ் ஆஃப் காடா இருக்கிறதுனால அவங்களும் வந்து தேவர்களா இருக்காங்க, ஒரு காட்ஸா இருக்காங்க சொல்லி போறோம். ஓகே, அதனால தான் அநேக கடவுள்கள் சொல்லி வானமண்டலத்துல இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அங்க ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு சன்ஸ் ஆஃப் காடை வந்து என்ன சொல்றாங்கன்னா கடவுள்கள் சொல்லி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, காட் சொல்லி பாக்குறோம். ஆனா நம்மளுக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்ப தேடலே என்னதுன்னா அந்த அல்டிமேட் காட் யாரு. இப்ப மனுஷங்க வந்து காட் சொல்லி பாக்குறோம், குட்டி காடா இருக்காங்க. அவங்களை காட்டுல யார் பெரிய காட் சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஏஞ்சல்ஸ் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரு சொல்லி வசனம் படிக்கிறோம். எந்த வசனம் படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறோம். எபிரேயர் 1:6. அதை நம்ம என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லா தூதர்களும் என்ன பண்றாங்களாம், இயேசு கிறிஸ்துவ பணிந்து கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவ பணிந்து கொள்றாங்கனால அர்த்தம் என்னது, எல்லா தூதர்களும் யாரை வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேல இருக்கவங்கள தான். ஓகே, இப்ப நம்ம யாரை வர்ஷிப் பண்றோம், தேவனை வர்ஷிப் பண்றோம், காட. அப்ப அவர் கடவுளா இருக்கிறதுனால தான். ஓகேவா, அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ்க்குலாம் கடவுளா இருக்கிறது யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவங்க வந்து பணிந்து கொள்றாங்க, அவங்க தொழுது கொள்றாங்க, வர்ஷிப் சொல்லி போட்டுருக்கு. வர்ஷிப் ஹிம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வர்ஷிப் பண்றாங்க சொல்லி போடுறோம். அப்ப ஏஞ்சல்ஸ்க்கே கடவுள் யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லி போறோம். அப்ப ஏஞ்சல்ஸ் காட்டிலும் பெரியவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இயேசு கிறிஸ்துவ பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடைசி வசனம். அதுல என்ன போட்டிருக்கு, அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என் நேசகுமாரன் சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து யாரு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதனாலதான் இவரும் ஒரு என்ன இருக்காரு, தேவனா இருக்காரு சொல்லி போறாரு. இவரும் ஒரு பயங்கர வல்லமையுள்ள ஒரு ஜீவி. ஓகே, காட் தியோஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே, இவரும் ஒரு கடவுளா இருக்காரு. இவர் தான் அல்டிமேட் காடா, இவருக்கு மேல யாருமே இல்லையா சொல்லிதான் நம்ம தேர்தல் பார்க்க போறோம். வேணா இன்னொன்னு சில பேர் படிங்க, கொலோசியர் 1:15. கொலோசியன்ஸ் 1:15. அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்
சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். முந்தினவர்னா தேவனால் உண்டாக்கப்பட்டதுல எல்லாத்துக்கும் முந்தினவர். அதனாலதான் என்ன போட்டிருக்குன்னா முதலாம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானார், ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். சர்வ சிருஷ்டினா என்னது? ஆல் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ன்னா என்னது? முதலாவது பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை தான் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குழந்தை, பிறந்த குழந்தை சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி தேவனோட படைப்புல முதல் படைப்பை யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவா, ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். அதனால்தான் என்னுடைய குமாரன் சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாராம், அடிக்கடி சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இங்க அதனால்தான் இங்க 15ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? சன் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். குமாரன் தேவனுடைய தச்சுருவம், இல்லைன்னா வந்து காணப்படாத தேவனுடைய ரூபமா இருக்கா. சன் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட், ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் சொல்லி போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சன்னா இருந்தாருன்னா என்ன இருக்கு? அவரும் ஒரு காடா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வசனங்கள்ல என்ன படிக்கிறோம்னா வந்து அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே வேணா படிக்க திருப்பியும் யோவான் 10:36 படிங்க. இப்போ யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தானே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். நான் செய்யற கிரியைகளை வச்சு விசுவாசிங்க. நான் செய்யறத வச்சு பிதாவுடைய கிரியைகள் தான் நான் செய்யறேன்னு சொல்றத வச்சு பார்த்து விசுவாசிங்க. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறத பார்த்து விசுவாசிங்க. நான் தேவனுடைய குமாரன் தான் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வைகரிகமா சொல்றாரு, நான் தேவனால் அனுப்பப்பட்டவர், நான் தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கறது இங்க தேவனுடைய புத்திரர் இருக்கிறதுனால அவரும் வந்து என்னவா இருக்காரு? ஒரு காடா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அவருக்கு மேல யாராவது இருக்காங்களா சொல்ற தேடல் தான் அடுத்த தேடல் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மனுஷங்க மேல ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, ஏஞ்சல்ஸ் மேல இயேசு கிறிஸ்து இருக்காரா, இயேசு கிறிஸ்துக்கு மேல யாராவது இருக்காங்களா, இல்ல இயேசு கிறிஸ்து அல்டிமேட் காடா? ஸோ அல்டிமேட் காட் யாரும் சொல்லி நம்ம பாக்குறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். வேணா படிங்க யோவான் 14:28. யோவான் 14:28. ஜான் 14:28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். My father is greater than I. பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு மேல யார் இருக்கா? பிதா இருக்காராம். ஓகேவா? அப்ப அவர் தான் வந்து அல்டிமேட் காடா சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். அவர் பிதா யாரு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ யோவான் 13:16 படிங்க. யோவான் 13:16. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஓகே, அனுப்பப்பட்டவரை காட்டிலும் பெரியவர் அல்ல சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என் பிதா தான் என்னை அனுப்பிச்சாரு, பிதா தான் வந்து என்னை காட்டிலும் பெரியவரா இருக்காரு சொல்லி என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தபடியா ஒன்னு கூட படிக்கலாம். யோவான் 20:21. யார் அனுப்புனது? இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சது யாரு? அதை பத்தி போட்டிருக்கு. யோவான். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இவருக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாரு? இவர் ஊதி அவங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்படி என் பிதா வந்து என்னை அனுப்பிச்சாரோ அதே போல நான் என்ன பண்றேன், உங்களை இந்த உலகத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நான் அனுப்புறேன் சொல்லி சொல்றேன்.
ஓகேவா? நீங்க போய் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ஃபர்கிவ் மன்னரசின் பாவங்களை மன்னிங்க. அதே நேரத்துல வந்து நீங்க யாரோட பாவங்கள் நீங்க மன்னிக்கலையோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாது சொல்லிட்டு ஒரு கட்டளை வேற வந்து உங்களுக்கு விசேஷமா கொடுக்குறாரு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதே போல இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். மத்தேயு 26:53. மத்தேயு 26:53. மத்தேயு 26:26-53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமாக தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? என்ன சொல்றாரு? நான் பிதா கிட்ட நான் வேண்டிக் கொண்டேன்னா, அப்ப வேண்டது ப்ரே பண்றது யார்கிட்ட ப்ரே பண்றாரு? பிதா கிட்ட ப்ரே பண்றாரு. வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்களை அனுப்ப மாட்டாரா சொல்லி சொல்றாரு. வேண்டுதல் செய்யறது யார்கிட்ட வேண்டுதல் செய்யறா சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்யறா சொல்றோம். அதே போல பிரேயர் இன்னொரு இடத்துல ப்ரே பண்றாரு. தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்றாரு? விண்ணப்பம் வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். படிங்க வேணா. எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. ஹீப்ரூஸ் 5:7. சாமியூல்ல இருந்து சவுண்ட் ஹெவியா வருதுடா. காத்து ஃபேன் ஏதாவது ஓடுதாடா? ஆமா. அதை மட்டும் ஒரு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். தேவன் என்ன பண்றாரு? நீ வெற்றி பெற்றதுனால, நீ செஞ்சு முடிச்சதுனால இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன், மெல்கிசேதேக்கின் நாமம் வந்து என்ன பண்றேன் கொடுக்குற சொல்லிட்டு தேவனே கொடுக்குறாரு சொல்லி போகிறோம். அப்போ அவர் என்ன பண்றாராம்? பூமியில இருந்த காலத்தில் மிகுந்த அழுகியோடும் கண்ணீரோட என்ன பண்றாராம்? விண்ணப்பம் வைக்கிறாராம், ப்ரே பண்றாராம். அவருடைய மிகுந்த கண்ணீராலையும் விண்ணப்பத்தினாலையும் அவர் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும், சன்னா இருந்தோம், குமாரனா இருந்தும் என்ன பண்ணாரு? ஈஸியே கிடையாது. அவர் வந்து பட்ட பாடுனாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். கற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணாரா? எல்லாருக்கும் வந்து நித்திய கீழ்ப்படுதலை வந்து கொண்டு வரவராகவும் மெல்கிசேதேக்கின் உரிமையின்படி ஆசிரியராகவும் என்ன பண்றாரு? தேவனால் நியமிக்கப்பட்டார் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் பண்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? அவர் செஞ்சு முடிச்சதுனால அவருக்கு வந்து என்ன பண்றாரு? ஒரு ரிவார்டை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதே போல பாத்தீங்கன்னா அவர் ப்ரே பண்ணது யாருக்கு ப்ரே பண்ணாரு? விண்ணப்பம் வச்சது மிகுந்த அழுகை கூக்குரல் யார்கிட்ட ஒப்படைச்சார் சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் இடத்துல ஒப்படைச்சார் சொல்லி பார்க்கணும். இதே போல தேவன் ராஜ்யம் எப்ப வரும் சொல்லி பாத்தீங்கன்னா அது தேவனுக்கு மட்டும் தான் தெரியுமா, குமாரனுக்கும் தெரியாதான். அந்த வசனம் என்ன படிக்கலாம்? மத்தேயு 24 நினைக்கிறேன். இல்ல 36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நார்த் சன் சொல்லி போட்டிருக்கோம், குமாரனும் அறியார் சொல்லிட்டு. இன்னொரு மார்க்ல படிங்க அதே விஷயம். மார்க்கு எத்தனையாவது வசனம்னா 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பிதா ஒருவரை தவிர வேற யாருமே குமாரன் கூட அறிய மாட்டாங்க. எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா எப்ப தேவனோட ராஜ்யம் வரும், எப்ப இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரும், எப்படி நோவா காலத்துல வந்து
அந்த உலகம் அழிஞ்சது போல இந்த நோவா காலத்தோடைய அந்த முதலாம் உலகம் எப்படி தண்ணினால் அழிக்கப்பட்டதோ, அந்த நாளைக்கு எப்ப அழிக்கப்பட்டதோ, அதே போல இந்த 2ஆம் உலகம் வந்து அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த நாளையையும் இதா ஒருத்தரை தவிர குமாரனும் அறியார், தூதர்களும் அறியார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு, பிதா கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு, பிதா கிட்ட ப்ரே பண்றாரு, ரொம்ப கண்ணீர் விட்டு ப்ரே பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிதாவை தவிர வேற யாரும் அறியப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அந்த நாளைக்கு சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூமியில இருந்து டைம்ல நடந்தது. பூமியில இருக்கிறது. அப்ப பரலோகம் போயிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வந்து எல்லாமே தெரியுமா? அவர் எப்படி இருக்காரு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதுல வந்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்கு சொல்றது வந்து அங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஆனா படிக்கலாம். 23 படிங்க. 23 28 வரைக்கும். படிங்க. சமையல் நான் எடுத்துட்டீங்கன்னா படிச்சிருங்க. ஆனந்தி. அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்கலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரிகளையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கும் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தாது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் தேவனே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினருக்கும் கீழ்ப்பட்டிருப்பார். ஓகே, அப்போ இங்க 27, 28 என்ன சொல்ல வராங்க? இத வந்து யாராவது விளக்குங்க. சாமுவேல் நீங்க சொல்லுங்கப்பா. நான் சிங்கராஜ் நீங்க சொல்லுங்க. யாரோட சொல்லுங்க. 27, 28. இது தேவனோட ராஜ்யத்துல முடிவுல நடக்கிறது. மகிமையில இயேசு கிறிஸ்து எல்லா நமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட பிறகு நடக்கிற விஷயம். கடைசியில இயேசுவும் தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். சோ அப்போ பாத்தீங்கன்னா தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவோட பெரியவர் சொல்றதுதான் வந்து தேவன் ராஜ்யத்தையும் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு. தேவன் கீழ்பட்டிருப்பார் சொல்லிதான் இங்க போட்டிருப்பா. சகலமும் அவர் கீழ்பட்டிருக்கும். கடைசி சத்துருவாகி மரணத்தை அழிச்சிட்டு பிறகு சகலத்தையும் தேவன் பிதா கிட்ட வந்து ஒப்படைக்கிறார் சொல்லி போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிதாக்கு கீழ்பட்டிருப்பார் சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறது. அதனால பிதாவின் வலது பஸ்ல இருக்காரு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்னொன்னு வருஷம் நம்ம படிக்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். எங்கன்னா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஆணையிடுறது பத்தி பார்த்துட்டு இருந்தோம். தன்னில் பெரியவர் யாராவது இருக்காங்களா, அவங்கள காட்டுல யாராவது இருக்காங்களா, அவங்கள காட்டுல யாராவது இருக்காங்களா சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது தேவன் வந்து அவர் பேர்லயே வந்து ஆணையிடுறாராம். ஓகே, தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லாதனால அவர் மேலேயே வந்து ஆணையிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 6:13-14. நம்ம தேடல் அல்டிமேட் காட், அவங்க மேல யாருமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஓகேவா? பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன தேடல் இருந்ததுன்னா, மனுஷங்க தேவனா இருக்காங்களா? ஆமா, அவங்க தேவனா இருக்காங்க. குட்டி தேவனா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு மேல யார் இருக்கா? ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுக்கு மேல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதுக்கு மேல யாராவது இருக்காங்களா? இல்ல இயேசு கிறிஸ்து அல்டிமேட் காடா? அவர் மேல யாருமே கிடையாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரா? ஓகே, அல்டிமேட் காட்.
சொல்லி பார்க்கும்போது அவருக்கு மேல யாராவது இருக்காங்களா சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அந்த அல்டிமேட் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த காடுக்கு மேல யாராவது இருக்காங்களா சொல்லி பாத்தீங்கன்னா இல்லையா. அவர் என்ன பண்றாரு, தனக்கும் மேல யாரும் இல்லாதனால அவர் மேலே என்ன பண்றாராம், ஆணையிட்டு சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம அல்டிமேட் காடை ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்ப இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அல்டிமேட் காட். இப்ப நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்னா, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லும்போது, அப்ப அந்த அல்டிமேட் காட்னா யாரு, அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாரு. ஆமா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அதே போல இவர்கள் எல்லாரும் நமக்குள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட ஐசையா தானே, ஐசையா 6:9. படிங்க. 6:9. 9. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டு வர்றது தானே. நமக்கு ஒரு பாலகன் 9ஆம் அதிகாரம் 6ஆம் ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவர் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அடுத்தது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஓகே, சேனைகளிட கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சொல்லும்போது யார் இதை செய்யறா? நமக்கு ஒரு பாலகன் பிறக்க வைக்கிறதும் சரி, நமக்கு ஒரு குமாரன் வருவாரு, அவர் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், ராஜ்யம் வந்து அவர்கிட்ட இருக்கும். அவரோட பேர் வந்து நாம பாத்தீங்கன்னா வல்லமையுள்ள கவுன்சிலர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், ஓகே, எவர்லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சொல்லி சொல்றதுலாம் இதெல்லாம் செய்யறது யார் செய்யறா சொல்லி பாத்தீங்கன்னா வல்லமையுள்ள என்னதுன்னா கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சொல்லி பார்க்கிறோம். தேவன் செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் இங்க லார்ட் ஆல்மைட்டி சொல்லி பார்க்கிறோம், இங்க மைட்டி காட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆல்மைட்டி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது வல்லமையுள்ள தேவன். ஓகே, யாவே தேவனை குறிக்கி சொல்லி பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கலாம். அந்த தேவன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. இன்னும் சில வசனங்களை பார்த்துட்டு இந்த முழு கான்டெக்ட் நம்ம பார்க்கலாம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் டைரக்டா சொல்லியிருக்காரு. ஜான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் பெறணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அடிச்சுட்டு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவன், ஒன்லி ட்ரூ காட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ட்ரூ காட் யாரு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்ப சிம்பிளான கொஸ்டின் நான் கேட்கறது என்னன்னா, ஒன்லி ட்ரூ காட் அண்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து, நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்து அறிகிறது. நோயிங்னா என்னது, அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, யார் அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறது. இந்த நோயிங் பத்தி தான் வரப்போறேன். என்னதுன்னா, இஸ்ரேல் மக்கள் யாரை அறிஞ்சுக்கிட்டாங்க, யாரை அறிஞ்சு கொள்ளல. இஸ்ரேல் மக்கள் யாரை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க அறிஞ்சிக்கல. ஓகே, தேவன் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றான மெய் தேவனாகிய தேவன், யாவை தேவன் சொல்றாங்க அவங்க கடவுளே. ஓகேவா, அதனால்தான் லார்ட் சொல்லி யூஸ் பண்றாங்க. ஓகேவா, சரி. அப்போ கிறிஸ்தவர்கள் யார் அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் அறியல? குமாரன் அறிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா பிதாவை அறியல. ஓகே, அப்ப நம்ம நித்திய ஜீவன் பெறணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனை அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லி போகிறோம். இதனால்தான் வசனம் தெளிவா என்ன போட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் ப்ரோவர்ப்ஸ்லயே போட்டிருக்கு. 30 4ஆம் வசனம் படிங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமி எல்லைகளை எல்லாம் தப்பித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன?
அவர் குமாரனுடைய நாமம் என்ன, அதை அறிவார்கள். அவருடைய நாமம் என்ன, இதெல்லாம் பண்ணது யாரு, அவருடைய குமாரனுடைய பேர் தெரியுமா உனக்கு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அவருடைய பேர் என்னது ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இஸ் நேம். இந்த மாதிரி காற்றை நம்ம பாட்டு போடுவோம்ல, காற்றை அடக்கினவர் யாரு, அவர் வானங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு, நீர்களை வந்து ரேப் பண்ணது யாரு, அவருடைய பேர் என்ன, அவருடைய குமாரனுடைய பேர் என்ன. பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே என்னதுன்னா பிதா குமாரன் சொல்ற அந்த கான்டெக்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஆட்கள். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே ஆள் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ப்ரே பண்ணும்போது அவர் வந்து யார்கிட்ட ப்ரே பண்ணாரு, தனக்கே பிதா கிட்ட ப்ரே பண்ணாரு. அவர் அவருக்கே ப்ரே பண்ணிக்கிட்டாரா, ரெண்டு பேரும் நம்ம ஒரே ஆள் சொல்லும்போது சொல்லிதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, இப்ப எப்படின்னா நான் வந்து என்கிட்ட நான் ப்ரே பண்றது வந்து, ஏன்னா அவரை காட்டிலும் பெரியவர்கிட்ட தான் ப்ரே பண்ண முடியும். அவர் பிதா ஒருத்தர் இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவரை பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். அவரோட பேர் என்ன சொல்லி பார்க்க போறோம், அவர் யாரு, அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சில வசனங்களை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்க போறோம் அந்த காரியங்கள். ஓகேவா, இங்க நம்ம நீதிமொழிகளை படிக்கிறோம், அதே போல நம்ம சங்கீதத்திலேயே படிக்கலாம் அந்த குமாரனை பத்தி. ஏன்னா படிங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஓகேவா, இதா என்ன சொல்றாராம், நீர் என் குமாரன், ஒன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன், ஐ ஹவ் பிகம் யுவர் ஃபாதர். நீ வந்து என்னோட மகனா இருக்கிற சொல்லிட்டு யாரை குறிக்கிறாரா, குமாரனை குறிக்க சொல்றாரா. அதனாலதான் 12ஆம் வசனம் படிங்க, அதுல நீங்க குமாரனை கோபப்படுத்தாதீங்க சொல்லி சொல்றாரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஓகே, அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவ அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரனை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அண்டிக் கொள்றாங்களோ அவங்கதான் வந்து ரட்சிப்பு அடைவாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, என்னை அல்லாமல் நீங்க என்ன பண்ண முடியாது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகேவா, ஜீசஸ் ஆன்சர்ட், ஐ am the way, I am the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். என்னை அல்லாமல் no one can come to the father. பிதா கிட்ட யாருமே வர முடியாதான். ஓகே, பிதாவிடத்தில் யாருமே வர முடியாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிதாவை பத்தி வெளிப்படுத்தினவரே யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தானா. பிதாவை பத்தி யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையா. பிதாவை பத்தி வெளிப்படுத்தினதே இயேசு கிறிஸ்து. பிதாவின் சத்தத்தை கேட்டது கிடையாதா, பிதாவின் குரலை கேட்டது கிடையாதா சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எங்க சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் சத்தத்தை கூட தேவனை எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரும் லேவியரையும் என்னதுன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை பார்த்ததில்லை சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஓகே, இது யார் சொல்றா? பவுல் எழுதியிருக்காரு 1 தீமோத்தி. ஓகேவா, 2 தீமோத்தி தான் கடைசி புக் அவர் எழுதினது. ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 தீமோத்தி எழுதியிருக்காரு. அவர் யார சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருவராய் சாகாமை உள்ளவர் சொல்லும்போது, சாகாமை உள்ளவர் சொல்லும்போது யார சொல்றாங்க?
இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து. சாகாமை உள்ளவர், செத்துருக்கவே கூடாது. சாகாமை உள்ளவர்னா என்ன அர்த்தம்? ஓ காட். சாவு இருக்கவே கூடாது. மரிச்சிருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து அவரை பத்தி என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், இல்ல 2ஆம் அதிகாரம் கூட நம்ம போலாம். 2ஆம் அதிகாரம் நம்ம கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதோ மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். என்ன படிங்க, 8ஆம் வசனம். ஸ்மிர்னா சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. மரித்திருந்து பிழைத்தவர். ஓகே, செத்து போயிட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிழைத்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதாவது. இதே 1ஆம் அதிகாரத்திலே நீங்க பாருங்க, அதுலயே போட்டிருக்கோம். 18ஆம் வசனம் படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கு உரிய திறவுகோள்களை உடையவனா இருக்கிறேன். யார் பேசிட்டு இருக்கீங்க? 13ஆம் வசனத்துல பாருங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறவரையும் கண்டேன். ஓகே, அதை யாரை குறித்து சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய், மெசியா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதோ மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம 1 தீமோத்தேயுல என்ன படிக்கிறோம்? 6:16 சாவாமை உள்ளவர். சாகாமை உள்ளவர், மரிச்சிருக்கே கூடாதான். ஹூ அலோன், அலோன்னா என்னது? ஒண்டியா, ஒருத்தரா. ஹூ அலோன் சாகாமை உள்ளவர். அவர் வந்து மனுஷன் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அங்க என்ன போட்டிருக்காரு? ஃபுல்லா படிங்க கான்டெக்ஸ்ட். ஒருவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா, யூதர்கள் இந்நாள் வரைக்குமே அவங்க தேவனை பத்தி எழுதும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது பெண்ணை வைக்கும்போது அதை உடைச்சிடுறாங்க. காட் பேரு, அந்த பேர் யூஸ் பண்ணும்போது உடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த வேல்யூ, அவரோட பேருக்கு வந்து அவ்வளவு மகிமையா. ஓகேவா? ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனிதரால் கண்டிடாதவர், காணக்கூடாதவர் ஆக்கிய அவர் சொல்லி பார்க்கும்போது அவர் தான் தேவன் சொல்லி பார்க்கிறோம். மகா வல்லமை உள்ள தேவன். ஓகே, அவர் தான் வந்து ஆபிரகாம் அழைக்கிறாராம். அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறது. இதுதான் வந்து யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் அன்அப்ரோச்சபிள். என்ன போட்டிருக்கீங்க? 16 என்ன போட்டிருக்குன்னா, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணிக்கிறவர். சேரக்கூடாத ஒளினா என்னது? அன்அப்ரோச்சபிள் லைட். அதெல்லாம் நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. சேரக்கூடாத ஒளியா, பயங்கரமான ஒளியா. அப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபுல போட்டிருக்கு ஃபாதர் ஆஃப் லைட். யாக்கோபு 1:17 படிங்க. நன்மையுமான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாக்கி எல்லாரும் படிக்கணும். ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஓகே, அவர் வந்து என்ன மாறுறவர் கிடையாது, மாறாதவர் சொல்லி போறோம். ஓகேவா? ஜோதிகளின் பிதாவாகிய, அப்ப என்ன சொன்னா ஃபாதர் ஆஃப் ஹெவன்லி லைட்ஸ் சொல்லி போட்டிருக்கு. இதுதான் வந்து நம்ம 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல என்ன படிக்கணும்னா, சேரக்கூடாத ஒளி, அன்அப்ரோச்சபிள் லைட். இங்க என்ன போட்டிருக்குன்னா ஃபாதர் ஆஃப் லைட், ஃபாதர் ஆஃப் ஹெவன்லி லைட்ஸ். என்னது லைட்னா? என்னது ஃபாதர் ஆஃப் லைட்னா? ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னா சார்ல்ஸ் பேபேஜ் சொல்லுவோம். பொய்க்கு பிதான்னா யார் சொல்லுவோம்? சாத்தான சொல்லுவோம். ஏன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல இருக்கு. அதே போல லைட்டுக்கே வந்து ஃபாதர்னா யாரு? ஜோதிகளின் பிதா. ஓகே,
ஜோதிகளின் பிதாவாகிய தேவன், ஃபாதர் ஆஃப் லைட். இப்ப லைட்டை பத்தி நீங்க யோசிச்சீங்கனாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப லைட் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டா, பயங்கர ஃபாஸ்ட். ஓகேவா? அந்த அந்த லைட்டை உருவாக்குனவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனா. ஓகே, ஃபாதர் ஆஃப் ஹெவன்லி லைட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அன்அப்ரோச்சபிள் லைட். அதனால தான் நம்ம ஆதியிலே தேவன் வந்து படைக்கும் போது லெட் தேர் பி லைட் சொல்லி சொல்றது தான் இங்க கோட் பண்றாங்க. ஃபாதர் ஆஃப் லைட், ஹெவன்லி லைட் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா மகா வல்லமையுள்ள தேவன் சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்கள் கூட பார்க்கலாம் நம்ம. ஒரு நிமிஷம் இந்த வசனம் சொல்றேன். யோவான் 14:28. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆனா படிக்கலாம் ஒரு வாட்டி. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதையும் கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். பெரியவரா இருக்கிறாரு. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சீஷர்களை அனுப்புறாராம். அப்போ எஜமான் அனுப்பினவர்களை காட்டிலும் பெரியவர்கள் சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க. யோவான் 13:16. யோவான் 13:16. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஓகே, அனுப்பப்பட்டவர் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அனுப்பினவரும் பெரியவர் எல்லாம் சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. எந்த வசனம் படிக்கலாம்னா மத்தேயு 24:35-36. அதுவும் படிச்சுட்டு நினைக்கிறேன். ஃபாதர், ஓகே, தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் அறியார் சொல்லிட்டு. ஓகே, ஒன்லி த ஃபாதர் இன் ஹெவன் சொல்லி பார்க்கிறோம். இது வேணா படிங்க. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஓகே, அப்போ என் பிதா உங்கள் பிதாவா இருக்காரா? என் தேவன் உங்கள் தேவனா இருக்காரா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு தேவன் யாரு? பிதாவாகிய தேவன். ஓகே, அவர் நாமம் தான் என்னது? யாவே சொல்லி பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்க போறோம். அவர் நாமம் என்ன, அவர் குமாரன் நாமம் என்ன, அது ரெண்டுத்தையும் நம்ம முக்கியமான பாயிண்ட். அது நம்ம வந்து பாக்குறது நாளைக்கு பார்க்க போறோம். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னதுன்னா பிதா ஒருத்தர் இருக்காரு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஓகேவா? இதே போல இன்னொரு வசனம் கூட இருக்கு. இங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 1. அதுல வந்து 8-9 படிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். கர்த்தாவே, நீர் போதும். ஓகே, என்று சொல்லிட்டு போட்டிருக்கு, வசனம் சொல்லியிருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை குமாரனை நோக்கினா இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ தேவனே சொல்லும் போது யாரை குறிக்கிறாங்க இங்க? இல்ல. ஓகே, இங்க என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாங்க, யுவர் த்ரோன் ஓ காட் சொல்லும் போது யாருக்கு எழுதுறா சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது எழுதுறாரு. தாவீது எங்க எழுதுறா சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 45:6-7 எழுதுறாரு. ஓகேவா? அதே அங்க இருக்க வசனத்தை கோட் பண்றாங்க இங்க. சேம் அதே வசனம் தான். 45:6-7 இருக்கிற வசனம் தான். இது கூட நான் எடுத்துடுறேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, 35.
therefore your throne o God is forever and ever சொல்லி சொல்றாங்க. இதே எபிரேயர் நம்ம பார்க்குற வசனம் தான். ஓகே, லாஸ்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். நீர் வந்து உமது செங்கோல்னால் நீங்க என்ன பண்ண போறீங்க, ராஜ்யத்துல வந்து ஆட்சி செய்ய போறீங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதான் சங்கீத 2ல இருக்கிற வசனங்கள் தான் இதுவும். யூ லவ்ட், நீர் வந்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததால் தேவனே உம்முடைய தேவன். தேவனே சொல்லும்போது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. உம்முடைய தேவன் சொல்லும்போது யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துக்கு யாவே காட். யாவே காட் has set you, உங்களை வந்து என்ன பண்ணானா, set you above your companion, உங்களை தோழர்களை பார்க்கலும் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு தேவன் இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஒரு காட் தான், இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு காட் இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம வந்து முழுக்க முழுக்க பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த விஷயமா நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்க போறோம். ஓகே, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறதுனாலன்னா, இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. இங்க தேவன் சொல்லும்போது என்னது? தியோஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வித் காட், இதுதான் யாவே தேவன் சொல்லி பார்க்கிறோம். அந்த வேர்ட் வாஸ் காட் சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன வந்தது? ஒரு தேவனா இருந்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையே வந்து தேவனா இருந்து சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து யார் கூட இருந்தது? காட் கூட இருந்தது. இந்த பிகினிங் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். பிகினிங் ஆரம்பம் வந்து ஒரு ஆரம்பம் வந்து யாருக்கு இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்டுக்கு இருந்தது. அந்த வேர்டு வந்து வித் காட். காடுக்கு வந்து ஆரம்பம் இருந்து சொல்லி போடவே இல்லை. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அனாதியுள்ள தேவன். ஓகே, ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், நீண்ட ஆயுசு உள்ளவர் சொல்லிதான் போட்டிருக்கோம் தேவனை பத்தி. அவருக்கு வந்து ஆரம்பம் சொல்லி போட்டிருக்கே போட்டிருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு பிகினிங் இருக்கும், ஐ அம் த ஃபர்ஸ்ட் சொல்லி போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிகினிங் போட்டிருக்கும். ஓகே, ஆனா அங்க பாத்தீங்கன்னா காட், த வேர்ட் வாஸ் வித் காட், அந்த வேர்ட் வாஸ் காட் சொல்லி போட்டிருக்கு. இவரும் என்னவா இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காடா இருக்காரு. ஹி வாஸ் வித் காட் இன் த பிகினிங், ஆரம்பத்திலே காட் கூட யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருக்கா சொல்லி போடுறோம். த்ரூ ஹிம் ஆல் திங்ஸ் ஆர் மேட், வித்தவுட் ஹிம் நத்திங் தட் ஹஸ் பீன் மேட் சொல்லி போடுறோம். அவர் மூலமா தான், இயேசு கிறிஸ்து மூலமா தான் எல்லா காரியங்களும் செய்யப்பட்டு சொல்லி போடுறோம். அதுதான் நம்ம கொலோசியர்ல நம்ம என்ன படிக்கிறோம். இதை வேணா படிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் யோவான் படிச்சிருங்க, படிச்சுட்டு நம்ம கொலோசியர் 3 போகலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஓகே, அந்த வார்த்தையும் தேவனா இருந்தது. அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்ப பூமிக்கு வர காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சம் ஆச்சு சொல்லிட்டு நம்ம 14ஆம் வசனத்துல படிக்கிறோம். The word became flesh and dwelt among us சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்து கொலோசியர் திருப்பி அந்த கொலோசியருக்கு போலாம். கொலோசியர் 15ஆம் அதிகாரத்துல இதே காரியம் தான் போட்டிருந்தோம். கொலோசியர் 1:15 படிங்க. அவர் அத்தரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தரங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும், யாருக்கு? குமாரனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதா. அவரை கொண்டும் அவர் மூலமாய், த்ரூ ஜீசஸ், ஃபார் ஹிம், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம் சொல்லி போட்டிருக்கு. ஆனா ஃப்ரம் யார்கிட்ட வருது? இப்ப எக்ஸாம்பிள், காசு கொடுக்கறது யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதா. ஆனா த்ரூ யார் மூலமா செய்யறாரு? இயேசு கிறிஸ்துமா செய்யறாரு. யாருக்காக செய்யறாரு? இயேசு கிறிஸ்துக்காக செய்யறாரு. ஃபார் ஹிம் சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. படிங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு.
அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, சூப்பரான விஷயம் பாருங்க. என்னதுன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அநேக கடவுள்கள் இருக்காங்களா, நம்ம சொன்ன மாதிரி தியோஸ் சொல்றது, மனுஷங்களும் ஒரு கடவுளா இருக்காங்க, வானத்துல வந்து ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்களாம். ஓகே, அதனாலதான் வெதர் இன் ஹெவன் ஆன் ஆன் எர்த், பூமியிலேயே சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே தேவன் இருக்காரு. யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தகப்பன் ஆகி யாவை தேவன் சொல்லி பாக்குறோம். ஒன் காட் த ஃபாதர் சொல்லி பாக்குறோம். ஃப்ரம் என்னது, அவர்கிட்ட இருந்தா என்னாச்சாம், எல்லாமே உண்டாச்சாம். ஃப்ரம் ஹூம் ஆல் திங்ஸ் கேம், எல்லாமே வந்துச்சாம். அதான் ஜோதியில் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து எல்லா நன்மையான ஈவும் என்ன பண்ணுதா வருது சொல்லி போகிறோம். ஜோதியில் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து எல்லா நன்மையான ஈவும் வருதான். ஃப்ரம் ஹூம் எவ்ரி திங் கேம், ஓகே, ஆல் திங்ஸ் கேம் அண்ட் ஃபார் ஹூம் வி லிவ், அவருக்காக நம்ம வாழ்றோமா. அதே போல அண்ட் தேர் இஸ் பட் ஒன் லார்ட், யாரு, ஒரே கர்த்தர் உண்டு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேவா? த்ரூ ஹூம் ஆல் திங்ஸ் வேர் மேட், அவர் மூலமா என்னாச்சா எல்லாமே உண்டாக்கப்பட்டது. த்ரூ ஹூம் நம்ம எல்லாமே வாழ்றோமா. ஓகே, இதுதான் இங்க டிஃபரன்ஸ். ஃப்ரம் ஹூம்னா என்னது, எல்லாத்தையும் காசு கொடுக்குறவர் யாரு, ஃப்ரம் ஹூம்னா யார் அதெல்லாம் கொடுத்து பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன். யார் மூலமா பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. யாருக்காக பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசுக்காக தான் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம வந்து கொலோசியர்லயும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் கொலோசியர்ல, இங்க நம்ம படிச்சோம்ல, இங்க படிச்சது திருப்பியும் 16ஆம் வசனம். ஓகே, ஆல் திங்ஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் த்ரூ ஹிம், இயேசு கிறிஸ்து மூலம் கிரியேட் பண்ணப்பட்டதான். அண்ட் ஃபார் ஹிம், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். ஆனா ஃப்ரம் ஹூம், யார் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது, யார் கொடுத்தா அந்த இதை சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான். அதுக்கு பதில் தான் நம்ம எங்க பாக்குறோம்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். யாரு, பட் ஒன் காட், ஒருத்தர் இருக்காரா, த ஃபாதர், ஃப்ரம் ஹூம் ஆல் திங்ஸ் கேம், அவர் மூலமா வந்துச்சு. ஆனா யார் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது. அதே போல அவருக்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டது, இயேசு கிறிஸ்துக்காக. ஃபார் ஹிம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்காக. ஸோ இந்த பாயிண்டோட நான் முடிக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி நம்ம வந்து நாளைக்கு வந்து அந்த அல்டிமேட் காட் இயேசு கிறிஸ்துவ அந்த தேவனுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன சொல்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம். அந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? கிளாரிட்டி புரியுதுல? ரெண்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? இங்க 2 பேர் இருக்காங்க. இப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னன்னா 2 பேரும் ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளுங்களா சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆனா பைபிள்ல தெளிவா என்ன போட்டிருக்குன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் சொல்லி காமிச்சிருக்கு. ஃபாதர், அப்புறம் சன், ஃபாதர் சன், சன் ஃபாதர், சன் ஃபாதர். அந்த மாதிரிதான் கான்வர்சேஷன் அடிக்கடி போயிட்டு இருக்கு பைபிள், ஏகப்பட்ட வசனங்கள். ஓகேவா? அப்போ நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பிதா யாரு, குமாரன் யாரு, அவங்க நாமம் என்ன சொல்லி நம்ம பார்க்கணும். பிதாவின் நாமம் என்ன, குமாரன் நாமம் என்ன சொல்லி பார்க்க வேண்டியது. இப்ப ஏன் வந்து யூதர்கள் வந்து பிதாவை நம்பிட்டு இருக்காங்க, யூதர்கள் கிட்ட தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா இயேசு கிறிஸ்து அந்த பிதாவை தான் நம்பி விசுவாசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பிதாவை யாரு சொல்லி நம்ம பார்க்க போறோம். குமாரனை ஏன் ஏத்துக்கல யூதர்களு, அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும் கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறாங்களே ஏன் பிதா தெரியல சொல்ற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஏன் பைபிள்ல வந்து பிதாவையும் குமாரனையும் அறியதே நித்திஜன்னு சொல்லி போட்டிருக்கு. சோ அந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதான் நம்மளோட கான்டெக்ஸ்ட் பாயிண்ட். கிளியர் இருக்கா நம்ம பேசுறதுல? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிப்பா, நம்ம நாளைக்கு கண்டிப்பா இன்னும் நம்ம தெளிவு நம்ம அடையும். ஓகேவா? நீங்க இதை படிச்சதை நோட் பண்ணதை எல்லாத்தையும் நோட் எழுதி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து திருப்பி டீட்டெயில்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த வசனம் படிச்சதை நோட் பார்த்த வசனங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து தனிப்பட்ட முறையில போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, வசனம் இப்படிதான் போட்டிருக்கா சொல்லிட்டு. மற்றபடி உங்களுக்கு வந்து எதெல்லாம் அப்படி பொருந்தாத வசனமோ, எதெல்லாம் வந்து இது என்னது முரண்பாடு இருக்குன்னு சொல்லி தோணுதோ, உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க. நம்ம இந்த வேத பாடத்தோட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த வேத பாடத்துல எல்லாமே கவர் ஆயிருக்கும். நம்ம பாக்குற சப்ஜெக்ட்லயே எல்லா வசனமும் கோட் பண்ணிருப்போம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க வந்து சொல்லலாம். அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, ஒரு பிரேயரோட நம்ம முடிச்சிடலாம். இறுதி ஜெபமாக ஆனந்த் நீங்க இந்த வாட்டி பண்ணுங்கப்பா. ஓகே, எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை சொல்றதுக்காக நன்றி அப்பா.
இந்த வேலையிலுமாக கூட எங்களோட இருக்கிறவரையும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமீனப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு அறிய வைத்தவரையும் உங்களுக்கு நன்றி அப்பா. ஆமீன். இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள ஆமீன் அதுக்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆமீனப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. ஆமீன். நீர் அனுப்பினவராகிய குமாரன் இயேசு கிறிஸ்து என்றும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஆமீனப்பா, இந்த சத்தியம் எங்களோடு இல்லாதபடிக்கு ஆமீன் மற்றவர்களுக்கும் அறியப்பட நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. ஆமீனப்பா, எங்களுக்கு எப்படி எங்கள் மனக்கண்களை திறந்தீரோ அதே போல மற்றவர்களுக்கும் ஆமீன் காண செய்ய உதவி பண்ண போறதே ராஜா. நீங்களே உதவி பண்ணுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆமீனப்பா, மற்றவர்களும் ஆணித்தரமாக நாங்கள் இதுதான் சத்தியம் என்று சொல்ல நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. ஆமீனப்பா, அதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆமீன். இந்த வசனத்தை எல்லாத்தையும் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆமீனப்பா, இந்த செஷனை ஆமீனப்பா ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக கிளாஸ்களை நாங்கள் பார்த்து ஆமீனப்பா அதனை கொண்டு ஆமீனப்பா நாங்கள் வளர்ச்சி பெற நீங்க உதவி பண்ணுங்க, வழிநடத்துங்க, கூட பலப்படுத்துங்க. நீ இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்மாவே ஆமென். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த கர்த்தர் சகல செய்த சகல உபகாரங்களும் உபகாரங்களும் ஒருபோதும் ஒருபோதும் மறவாது. மறவாது. ஆமென். ஆமென். Praise the Lord, praise the Lord. Praise Lord. Praise Lord. Praise Okay, Lord. bye bye, bye bye. Thanks. Thank you. Bye. Bye.